உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்து எபிசோடுகளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் என்று நான் ஒளிபரப்பக்கூடிய தேவ பாஷையில் ஒளிபரப்பி தமிழில் ஒளிபரப்பக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் அனைத்தும் கடவுளின் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. அவர் அடிக்கடி சொல்லுவார், உன் நாவு என் வார்த்தை, உன் வாயிலிருந்து வரக்கூடிய என் வார்த்தைகளை உலக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உனது பணி. அந்த பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் யாரை பற்றி கூறுகிறார்களோ அவர்களை பற்றி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன். இது எனது வார்த்தைகள் அல்ல, கடவுள் வார்த்தைகள். இதற்கு நான் பொறுப்பு அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. இந்த எபிசோடு 62 பாகம் 2 இதை பார்ப்பதற்கு முன்பாக எபிசோடு 61 எபிசோடு 62 பாகம் 1 இரண்டையும் பார்த்துவிட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அந்த இரண்டையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். இந்த எபிசோடில் ஏற்கனவே எபிசோடு 62 பாகம் 1 சொன்னபடி மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் துர்காசன் அவர்களை பற்றியும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் பொறுப்பல்ல, இது அவர்கள் 3 பேரின் நன்மைக்காக ஒளிபரப்புகிறேன். கசக்காத்தான் செய்யும் மருந்து, ஆனால் மருந்தை சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. இது கடவுள் வார்த்தையில சொல்லுகிறேன். இது எந்த சோசியலும் பார்த்தாரான்னு தெரியாது, சோசியல் சொல்ல மாட்டாங்க, சோசியல் சொல்ல முடியாது. ஏன்னா மேலே கணிக்கப்பட்டது உங்கள் ஜாதகம், நம் அனைவரும் ஜாதகம் மேலே கணிக்கப்பட்டிருக்கிறது, பரம்பரை கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக என்னிடம் கூறுகிறார். முதலில் ஜெயலலிதாவை பற்றி கூறினார், அப்புறம் பன்னீர்செல்வம் பற்றி கூறினார், அப்புறம் சசிகலா நடராஜனை பற்றி கூறினார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கூறினார். இப்போது மு.க. ஸ்டாலின் அரசாட்சியில் யார் இருப்பாரோ அதை பற்றி தான் கூறுவார் கடவுள். சாதாரண மனிதனை பற்றி பேச மாட்டார். ஏன்னா அரசு அதிகாரியாக இருப்பவர்கள், அரசியல் முதலமைச்சராக இருப்பவர்கள், அமைச்சர் அனைவருமே தேவனால் கொடுக்கப்பட்ட பதவி தான் அவங்களுக்கு. யாருக்கு முதலமைச்சர் கொடுக்கணும் அதை கொடுப்பாரு. ஜெயலலிதா கொடுத்தார், பழனிசாமி கொடுத்தார், தற்காலிக பதவி நீக்கினாரு. எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார், மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். இப்ப பதவி நீக்க போறாரு. இதைத்தான் என் தேவனாய் கர்த்தர் கூறி கொண்டு வருகிறார். முதல்ல எபிசோடு 61 பதவியை கொடுத்தாரு, அப்ப 62 பதவி எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதைதான் நான் ஒளிபரப்புகிறேன். தயவுசெய்து என்னை தவறாக மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துர்காசனம் எடுத்துக்கொள்ளார்கள். இது உங்க நன்மைக்காக ஒளிபரப்புகிறேன். இதில் என்னென்ன கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை கடவுள் சொல்லியிருக்கிறார். அதுமாதிரி நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். 29/4/2023 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். திட்டமே சுபிதைக்கு கேழ்ந்தோ ஹோடும் கட்டி மாதா பாடத்திட்டு கேழ்ந்தோ ஓகே டகா டகட்ட திட்டமே துடன் தெற்கிருந்தோ ஓகே டகா ஹகட்டோ ஓட்டோம் கேமி பாதா பாடத்தரா தேசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே வேதனைப்படுவான். ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் குடும்பத்தினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அறிகிறேன் அவனது கிரியைகள், அவனது குடும்பத்தினரின் கிரியைகள். பரிதானம் 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 அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியானவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே இத்தகைய தமிழ்நாடு தேசத்தின் அதிபதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 5 ஆண்டுகள் தான் முதலமைச்சர் கொடுக்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவுக்கு வரும். 5 ஆண்டு கழிச்சு முடிவு வரும், அது வேற ரெகுலரா வர்றது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவுக்கு வரும். 3 ஆண்டு முடிந்திருக்கிறது. அது எப்போது முதலமைச்சர் முடிவுக்கு வரும் என்பது எனக்கு தெரியாது, எனக்கு கடவுளுக்கு தெரியும். நிச்சயமா முடிவுக்கு வரும்.
வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது, சந்தோஷமா இருக்கான்னு தெரியாது. ஆனால் வேதனைப்படுவார், வேதனைப்படுவார், வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை. ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் குடும்பத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொன்ன வார்த்தை இல்லைங்க, கடவுள் சொன்ன வார்த்தை. நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்றீங்க, வீட்டு என்னென்ன பேசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை சொல்லுகிறேன். ஜனங்களுக்கு, தமிழக மக்களுக்கு விரோதமாகவே மு க ஸ்டாலின் அவர் குடும்பத்தினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடவுள் வார்த்தை. நான் அறிகிறேன் சொன்ன பார்த்தீங்களா, நான் அறிகிறேன், கடவுள் அறிகிறார். நீங்க பேசுகிறது கொஞ்சம் பேசுறது, நீங்க என்னென்ன செய்றீங்க, என்ன நடவடிக்கை செய்றீங்க, என்னென்ன செய்றீங்க எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உலகங்கள் தெரியாது. ஆனால் கடவுள் தெரியும். நான் அறிகிறேன், கடவுள் வார்த்தைங்கிறது. நான் அறிகிறேன் அவனது கிரியைகள், அவனது குடும்பத்தின கிரியைகள். கடவுள் அறிகிறாரு. மு க ஸ்டாலின் என்னென்ன செய்யறாரு, என்னென்ன பேசுறாரு அறிகிறாரு. மேலே பார்க்கிறாரு. இங்கிருந்து பார்த்தா தெரியாது, நாங்க பார்த்தா தெரியும். குடும்பத்தில் என்னென்ன பேசுறாங்க, அவங்க என்னென்ன கிரியைகள், என்னென்ன செய்யறாங்க நமக்கு தெரியாது. நல்லது செய்யறாங்க, கெட்ட செய்யறாங்க என்பது கடவுளுக்கு தெரியும். அவனது கிரியைகள், மு க ஸ்டாலின் கிரியைகள், செயல்பாடுகள், அவருடைய குடும்பத்தின் செயல்பாடுகளை கடவுள் அறிகிறார். பரிதானம், பரிதானம், பரிதானம் அங்கே உலா கொண்டிருக்கிறது. நான் சொல்லலைங்க, கடவுள் வார்த்தை. லஞ்சம், லஞ்சம், லஞ்சம் அங்கே மு க ஸ்டாலின் அவர்களின் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று கடவுள் வார்த்தை. நீங்க என்ன செய்றீங்கிறது, ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்க என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது, கடவுள் வார்த்தை. என்னை தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க நன்மை செய்தால் நன்மை கடவுள் பார்த்துக் கொண்டிருப்பார். நீங்க தீமை செய்ய எனக்கு தெரியாது, கடவுள் பார்த்துக் கொண்டிருப்பார். கடவுள் சொன்ன வார்த்தையை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். 25/5/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். வேதனை தேசத்தின் அதிபதியானவனுக்கு வேதனை, வேதனை, வேதனை. அவனது கிரியைகளின் நிமித்தமே அவனுக்கு வேதனை. தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட அதிகார நிர்ணய காலத்திற்கு முன்பாக அவனது அதிகாரம் அவனிடமிருந்து என்னால் பறிக்கப்படும். உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. தகப்பனின் மரணத்தை கண்டவன் தன் ஒரே பேரான குமாரனின் மரணத்தை காண்பான். உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. பாவத்தின் சம்பளம் மரணம் அவனது குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதனைப்படுவான் இத்தேசத்தின் அதிபதியானவன் முடிவு பரியந்தமும் அவனது வாழ்நாள் முடிவு பரியந்தமும். என்னை அறியானவன் அந்நிய தேவர்களை விசுவாசிக்காதவன் அவனது ஸ்திரியானவள் அந்நிய தேவர்களை நாடி ஓடி சேவிக்கிறவளை அவளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிருக்கிறேன். வாதை, வாதை, வாதை அவளுக்கு கொடுப்பேன். வேதனை, வேதனை, வேதனை முடிவு பரியந்தமும் அவளுக்கு வேதனையை கொடுப்பேன். நானே உலக ஜனங்களுக்கெல்லாம் என்றானே தேவனாய கர்த்தர் நான். இதன் அர்த்தம் என்னவென்றால், வேதனை இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு வேதனை, வேதனை, வேதனை
கொடுக்க போறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வேதனை வேதனை வேதனை. என்ன வேதனைகள் பார்ப்போம். அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே அவனுக்கு வேதனை. மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாரோ, கிரியைகள்னா செயல்பாடு, அவர் என்ன செய்கிறாரோ அதன் காரணமாக தான் அவனுக்கு வேதனை வரும். நான் சொல்றது உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். நான் கடவுள் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். நான் விளக்கம் சொல்றேன். நான் பேசுறேன், கடவுள் பேசுறாரு. இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக அவன், அது நான் உண்மையா பையன் எனக்கு தெரியாது. தமிழக மக்களுக்கு விரோதமாகவே மு க ஸ்டாலின், கடவுள் வார்த்தை. அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட அதிகார நிர்ணய காலத்துக்கு முன்பாகவே அவனது அதிகாரம் அவனது பறிக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி 5 ஆண்டுகள். இதை கொடுத்தது கடவுள். நான் உதவி சொல்லுவேன். படிச்சு பாருங்க, எபிசோட் 61 பாருங்க. இந்த முதலமைச்சர் பதவி கொடுத்தது கடவுள் 5 ஆண்டுகளுக்கு. அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனது அதிகாரம் அவனது பறிக்கப்படுறது கடவுள். மனுஷன் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நினைச்சா தான் அளிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிகாரத்தை பறித்தது கடவுள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகாரத்தை பறித்து ஜோ பைடனுக்கு அமெரிக்காவில் பதவி கொடுத்து கடவுள். போட்டிருக்கேன், லிங்க்ல கொடுக்கணும் பாருங்க. நீங்க லிங்க்ல கொடுக்கணும் பாருங்க. நீங்க ஜெயலலிதாவுக்கு மரணத்தை கொடுத்தது கடவுள். சசிகலா அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தது கடவுள். முதலமைச்சர் பதவி கொடுக்காம தடுத்தது கடவுள். அவர் சிறைக்கு அனுப்புவது கடவுள். அவர் எபிசோட் போட்டிருக்கேன், லிங்க்ல கொடுக்கணும் பாருங்க. பார்த்துட்டு பாருங்க. நீங்க அவனது அதிகாரம் அவனிலிருந்து பறிக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து முதலமைச்சர் பதவியை பறிக்க போவது கடவுள். மனுஷன் மூலமா இருக்கலாம், ஏதோ அவரை குற்றம் செஞ்சிருக்கலாம், அது மனுஷங்க பறிக்கலாம், கோர்ட்டோ இல்ல சனாதிபதி பறிக்கலாம். ஆனா கடவுள் தான் காரணம். யாரும் பறி போடாதீங்க, கடவுள் தான் காரணம். அடுத்து வேதனைக்குரியது ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு. தகப்பனின் மரணத்தை கண்டவன், போன எபிசோட் சொல்லிருக்கேன். தகப்பனின் மரணத்தை கண்டவன் தன் ஒரே பேரான குமாரின் மரணத்தை காண்பான். தகப்பன்னா மு கருணாநிதி, மரணத்தை கண்டவன் மு க ஸ்டாலின். கருணாநிதி அவருடைய மரணத்தை பார்த்து மு க ஸ்டாலின் பார்த்தாரு. அடக்கம் பண்ணாரு, எல்லாம் டிவியில் பார்த்தோம். தன் ஒரே பேரான குமாரன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை காண்பான். உதயநிதி ஸ்டாலின் மரணத்தையும் மு க ஸ்டாலின் பார்ப்பார். உறுதியானது. போன எபிசோடு சொன்னேன். மனசு ரொம்ப வேதனையா இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடவுள் வார்த்தை சொல்லுடைய கடமை. சோஜரை பார்த்தா உங்களுக்கு இந்த வயசுல இந்த கண்டன் சொல்லுவாங்க, இந்த தத்துமாங்க, தத்துமாங்க கண்ட இருக்கு, எச்சரிக்கையா இருக்குமாங்க, வாகனத்தை போவாங்க முடியுமாங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு சோஜமாக சொல்லுவாங்க, வாகனத்துல கண்ட இருக்குப்பா, தண்ணியில கண்ட இருக்குப்பா, நெருப்புல கண்ட இருப்பா, ஆகாயத்துல கண்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ எச்சரிக்கையா இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த வயசு எச்சரிக்கையா இருந்தா தப்பிச்சிடலாம். அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். மேல உள்ள கடவுள். தயவுசெய்து துர்கா ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கடவுளிடம் மன்றாடுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். விளக்கம் தேவை என்றால் என்னை கூப்பிடுங்கள், நான் பதில் சொல்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம் அவனது குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இதான் எல்லாத்தையும் கொடுக்க, ஜெயலலிதா கொடுத்ததான், மனை கொடுத்ததான். பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன பாவம் என்பது உதயநிதி ஸ்டாலின் தெரியும், கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது. அவர் சேர்ந்தது தெரியும். நான் சொல்ல எனக்கு என்ன சொல்ல முடியாது. இந்த தவறு சேர்த்து நான் சொல்ல, நான் அரசியல்வாதி அல்ல, நான் ஊடக நெறியாளர் அல்ல, கடவுளின் குமாரன். எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை பற்றியும், அதிகாரத்தில் உள்ள மனிதனை பற்றியும் பேச அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னை யாரை பற்றி பேசுவாரு? டொனால்ட் ட்ரம்ப் பற்றி பேசுவாரு, ஜோ பைடன் பற்றி பேசுவாரு, விளாடிமிர் புட்டின் பேசுவாரு. விளாடிமிர் புட்டினுக்கு வாதியை கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்தாரு என்று பேசினாரு. இப்ப பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களை பற்றி மட்டும்தான் பேசுவாரு. கொரோனா வைரஸ் பற்றி பேசினாரு, உலகத்தில் கொடுத்தாரு. இப்போ சாதனை வச்சு பேச மாட்டாரு. செந்தில் பாலாஜி அமைச்சரை பற்றி என்ன பேசினாரு, அரசியல்வாதிகளை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு. அதனால தான் சொல்றேன் நான், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவம் செஞ்சா அவருக்கு மரணம் கொடுக்கறதுக்கு அந்த பாவத்தை கணக்கு பண்ணுவாரு. எல்லாத்தையும் ஜெயலலிதா சொல்லுவது அப்படிதான். பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்க அப்படின்னு சொன்னாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் அவனது குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறது, உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது. வேதனைப்படுவான் இத்தேசத்தின் அதிபதியானவன் முடிபடியந்தமும் அவனது வாழ்நாள் முடிபடிந்தவும். மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது வாழ்நாள் முடிவு வேதனைப்படுவார். ஆட்சி அதிகாரம் போயிடும், மகன் இறந்துவாப்புல வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை. என்னை அறியாதவன், அதாவது
கடவுள் வார்த்தை பாருங்க, நம்ம முகசம் தெரியாது. என்ன அறியாதனா உண்மையான கடவுள் அறியாதவர், அந்நிய தேவர்கள் விசுவாசிக்காதவன். அந்த கடவுள் யாருன்னு முகசம் தெரியாது. இந்த கிறிஸ்துவ போவாங்க, ஏசப்பா ஏசப்பா ஜோமெண்ட் வந்துருவாங்க, அவர் ஏதாவது சரி பெற்று வந்துருவாங்க. நான் அப்படி கிடையாது. எனக்கு எந்த சலுகை யாருக்கும் தேவை கிடையாது. முதலமைச்சர்கிட்டயோ பிரதமர்கிட்டயோ ஜனாதிபதியோ யாருக்கும் கிடையாது. என் தேவன் கடவுள் என்னோட கூட இருக்கிறார். அவரு குமாரன். நான் சாதாரண மனுஷன் அல்ல. சாதாரண இடம் போடாதீங்க. மாமனிதன், கடவுளின் குமாரன் சொன்ன வார்த்தை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடவுளை அறியாதவர், உண்மையான கடவுளை அறியாதவர். அந்நிய தேவர்கள்னா இந்து கடவுள்கள். உதாரணம் சொல்றேன், நான் எந்த மதத்தையும் குறைச்சு பேசல. அந்நிய தேவர்கள் நீங்க சொல்ற வார்த்தை போறாமே இந்து கடவுள்கள். இந்து கடவுள் விசுவாசிக்காது. அவர் விசுவாசிக்க மாட்டாரு. உண்மையா கடவுளும் பற்றியும் தெரியாது. இந்த இந்து கடவுள் முருகர் பிள்ளையாரு சிவருங்க யாரையுமே விசுவாசிக்க மாட்டார், நம்ப மாட்டாரு. அதான் சொல்றாரு. அவனது ஸ்திரீயானவள், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஸ்திரீனா மனைவி, பெண். அவனது ஸ்திரீயானவள் அந்நிய தேவர்களை நாடி ஓடி சேவிக்கிறவளை அவளுக்கு விரோதமாகவே நான் கருத்து நீட்டிருக்கிறேன். அவனது ஸ்திரீயானவள்ங்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின். அந்நிய தேவர்களை, இந்து கடவுள்களை நாடி ஓடி சேவிக்கிறவளை, துர்கா ஸ்டாலின் அவர்களை அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி இருக்கிறார். இப்ப மு.க. ஸ்டாலின் விரோதமாக கருத்தை நீட்டினாரு உதயசாலி. இப்ப துர்கா ஸ்டாலின் அவருக்கு விரோதமாகவே அழகா சொல்லிட்டாரு. அந்நிய தேவர்கள்னா இந்து கடவுள்களை நாடி ஒவ்வொரு கோவிலா சுத்துவாங்க. அம்மா ஒவ்வொரு கோவிலா சுத்துவாங்க, டிவியில பாக்குறோம். ஒவ்வொரு கோவிலா சுத்துவாங்க. அவங்களுக்கு விரோதமாக கடவுள் கரத்தை, உண்மையான கடவுள், மேல ஒரு கடவுள், இங்க கும்புற கடவுள் அல்ல, மேல ஒரு கடவுள் கரத்தை நீட்டி இருக்கிறார். வாதை 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 அவளுக்கு கொடுப்பேன். கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்றேன். நோய் 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 துர்காசன் அவர்களுக்கு கொடுப்பேன். வேதனை 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 முடிவு பதிந்தமும் அவளுக்கு வேதனை கொடுப்பேன். துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வேதனை வேதனை அவர் முடிவு பதிந்தும் அவர்கள் இறக்கிற வரைக்கும் கொடுப்பேன்னு கடவுள் சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க? நன்மை செய்தார்களா, தீமை செய்தார்களா, கடவுள் விரோதமா செயல்பட்டார்களா, மக்களிடம் செயல்பட்டாங்க எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை, நீங்க என்ன செய்றீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லது நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க அதுக்கு கடவுளுக்கு தீமையா தெரியும், அவருக்கு கடவுளுக்கு எதிராக தெரியும். தயவுசெய்து நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கடவுள் சொன்ன வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். நானே உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனை கர்த்தர் நானே. இதெல்லாம் கொடுக்க போறது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் பறிக்கிறது, உதயசாலின் மரணம் கொடுக்க போறது, துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வேதனை வேதனை வாதை வாதை கொடுக்க போறது, நோய் நோய் கொடுக்க போறது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனாய கர்த்தர் நானேன்னு சொல்றாரு. அவரு ஒத்துக்கிறாரு. யாராலும் நெருங்க முடியாது, சாத்தா நெருங்க முடியாது. உங்களுக்கு வேற எந்த கொலை மற்றும் வந்தா பயப்படாதீங்க, உங்களை யாரும் தொட முடியாது. கடவுள் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஆனா மரணம் உங்களுக்கு கொடுக்கிறாரு. காரணம் உங்க கிரியைகள், நீங்க என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது, அவருக்கு தெரிகிறது. இப்போ அந்த கிரிகளை நிப்பாட்டி அவர் பிரிமா நடந்துட்டீங்கன்னா அதெல்லாம் நீக்கிடுவாரு. அவரை சரணடையணும். 14/6/2023 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ತೊಟ್ಟಮಿ ತದಂಡದಕ್ಕ ತುಬಿತ್ತೆ ಕಿತ್ತಿ ಕೇಳಂದಕ್ಕ ಹಕರ್ ಮಾಲಾಡೋ ತೊಟ್ಟು ಶುಭಡೇಡಿ ಮಾದಾಟ தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலகும். சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். வேதனைப்படுவான் தனது குமாரனை நினைத்து. தன் ஒரே பேரான குமாரனை நினைத்து வேதனைப்படுவான். அவனது மரணத்தை காண்பவன் அல்லவா இவன், அதற்காகவே வேதனைப்படுவான். மரண பரியந்தமும் அவன் வேதனைப்படுவான்.
ஆதியிலே முன் குறிக்கப்பட்டது நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம், அவனை விட்டு விலகும் நாள் மிக 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 இருக்கிறது. அவனுக்கு விரோதமாகவே நான். இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி இருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலகும் விலகும் விலகும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்று என் தேவனாய் கர்த்தர் கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி அவரை விட்டு விலகும் விலகும் விலகும். சிறையிருப்பு அவருக்கு கொடுக்கப்படும், சிறையிருப்பு அவருக்கு கொடுக்கப்படும், சிறையிருப்பு அவருக்கு கொடுக்கப்படும். இப்போ மேலே கொண்டு தூக்கி போடுறாரு. அரசு அதிகாரம் தான் பறிக்கப்படும், ஆனால் சிறையிருப்பும் கொடுக்கப்படும் சொல்றாரு. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். மு க ஸ்டாலின் அவர் என்ன செய்யறான்னு தெரியும். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வழக்கில் மாற்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சொல்லணும் என் கடமை. ஆனால் சிறையிருப்பு அவருக்கு கொடுக்கப்படும் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். 3 முறை சொல்லியிருக்கிறார். ஒரு முறை சொன்னாலே நிறைவேறும், 3 முறை சொன்னால் நிச்சயமாக நிறைவேறும். ஸோ முதலமைச்சர் பதவி விட்டு விலக்கி சிறையிருப்பும் கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். இது கடவுள் கொடுக்கிறது, இது அரசியல்வாதிகள் கொடுக்கறது இல்லை. கடவுள் சொல்றாரு, என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வேதனைப்படுவான் தனது குமாரனை நினைத்து. மு க ஸ்டாலின் வேதனைப்படுவாரு தனது மகனை நினைத்து. தன் ஒரே பேரான குமாரன் நினைத்து வேதனைப்படுவான். தனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரன், ஒரே ஒரு மகனை நினைத்து மு க ஸ்டாலின் வேதனைப்படுவார். அவனை மரணத்தை காண்பனவல்லவா இவன், அதற்காக வேதனைப்படுவான். அவனது மரணத்தை காண்பவன் அல்லவா இவன், அதற்காக வேதனைப்படுவான். வேதனையோடு சொல்றேன், திரும்ப சொல்றாரு, 3வது சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை காண்பவர் மு க ஸ்டாலின், அதற்காகவே வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். துர்கா ஸ்டாலின் அவர்களே, மு க ஸ்டாலின் அவர்களே, இதிலிருந்து எப்படி மீண்டு கொள்வது, எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உயிரை காப்பாற்றுவது என்பதற்கு யோசியுங்கள். நல்ல ஜோசியரை பாருங்கள். பரிகாரம் சொல்லி ஏதாவது சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். என்னிடம் கேளுங்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர்தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனாகிய கடவுள். கடவுள் கடவுள் அவர் அல்லாமல் யாராலும் காப்பாற்ற முடியாது. எந்த கடவுளால் காப்பாற்ற முடியும், எந்த பரிகாரத்தையும் காப்பாற்ற முடியாது. கடவுள் ஒரு நேரத்தை தான் காப்பாற்ற முடியும். அவர் தான் சொல்லுகிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்க போறேன்னு சொல்லுகிறார். வேறு அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ மனிதர்களோ அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை எடுக்க முடியாது, கடவுள் தான் எடுக்க முடியும் சொல்லுகிறார். தயவுசெய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உயிரை காப்பாற்றுங்கள். தன் ஒரே பேரான குமாரன் எடுத்து வேதனைப்படுவான். அவனது மரணத்தை காண்பவன் அல்லவா இவன், அதற்காக வேதனைப்படுவான். உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பார்க்கிறது மு க ஸ்டாலின், அதற்காக வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை மரண பரியந்தமும் அவனை வேதனைப்படுவான். மு க ஸ்டாலின் மரண பரியந்தமும் அவரை இறக்குற வரைக்கும் நினைச்சு வேதனைப்படுவார். எல்லா தகவலும் நானும் உண்மை மகனை பெற்றவன் தான், எல்லாத்தையும் வேதனை இருக்கும். நம்ம கண்ணுக்கு முடியாது பிள்ளையார் நானும் எவ்வளோ வேதனைப்படுங்கிறது அதை அனுபவித்தவர்கள் தெரியும். எனக்கு வேதனையா இருக்க சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா வருமுன் காப்போம், இது வரப்போகுது அப்படின்னு சொன்னா எச்சரிக்கையா இருப்பாங்க. ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்குவாங்க, ஏதாவது செய்யலாம், கடவுள் வேண்டலாம். ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது 2வது சொல்லிட்டாரு. ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். இது ஏற்கனவே குறிச்சாச்சு. அவர் பிறக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் பிறக்கும்போதே குறிச்சாச்சு. ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது இதான் அர்த்தம். ஆதி முன் குறிச்சாச்சு நிறைவேறும் நிறைவேறும். அங்க குறிச்சாச்சு, இங்க அல்ல, அங்க குறிச்சாச்சு. நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். தான் காப்பாற்றணும். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம், அவனை விட்டு விலகும் நாள் மிக 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 47 சொல்லியிருக்காரு. சமமா இருக்கு. மிக 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 40 சொல்லியிருக்கிறாரு. மு க ஸ்டாலினுக்கு என்று கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி, தமிழக முதலமைச்சர் பதவி மு க ஸ்டாலினுக்கு விலகும் நாள் எண்ணிட்டாரு. மிக 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 47 சொல்லியிருக்க சமமா இருக்கிறது. அவனுக்கு விரோதமாக நான், மு க ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாக கடவுள். மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது.
நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. ஆனால் யாரும் அறியணும்னு நினைக்காதீங்க. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். இது யாரும் கூட சொல்ல மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. கடவுள் வார்த்தை உலக ஜனங்களிடத்திலே இந்த மாமனிதன் ஒருவருக்கு தான் கடவுள் வார்த்தை சொல்லப்படுகிறது. மற்ற யார் ஏமாத்திருக்காங்க? திருக்கதரிசனம் சொல்லி சொல்ல வார்த்தை அனைத்து பொய் பொய் பொய். கடவுள் வார்த்தை சோதித்து பாருங்கள். பழைய எபிசோட பாருங்க, நீங்க உலக ஜனங்கள் பாருங்க. கடவுள் வார்த்தை பொய்க்காது. எல்லாம் நடந்திருக்கு, நடக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நடக்குமா என்று பொறுத்து பார்ப்போம். நடக்கும், எச்சரிக்கையாயிருங்கள். இது உயிர் சம்பந்தப்பட்டது, எச்சரிக்கையாயிருங்கள். உங்களையும் உங்கள் மகனையும் உங்கள் மனைவியும் காப்பாற்றுங்கள். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் யோசிங்கள். என்னை அழைத்தால் நான் என்ன செய்யலாம்னு சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்தது சொல்லி கடவுள் என்னோடு இறங்கி பேசுவார். கடவுள் என்னோடு இறங்கி பேசுவார். என்னை அழைத்தது என்றால் அந்த இடத்தில் கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார். அதுக்காக தான் என்ன கூப்பிடுன்னு சொல்ற காரணம், நான் பெரிய சோசியரோ இதாக கிடையாது, சாமியார் கிடையாது. இந்த சொன்ன வார்த்தைகள், கடவுள் என்று சொன்ன வார்த்தைகள் உங்க இடத்துல நான் பார்க்கும்போது, உங்க அருகில் அமர்ந்திருக்கும் போது கடவுளால் எனக்குள்ள இறங்கி சொல்லுவார். நீ என்ன செய்யணும், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ என்ன செஞ்சிருக்க, இதெல்லாம் நடக்கும், இருந்து காப்பாற்ற இந்த செய்தி சொல்லுவாரு. அதற்காக தான் என்ன கூப்பிடுன்னு சொல்றேன். சாதாரண கூப்பிடல நானு, விருந்துக்கோ இல்லை உங்க ஆனந்த இருக்க கூப்பிடல நானு, பணத்தோடு வாங்குறதுக்கு கூப்பிடல நானு. என்னை கூப்பிடுங்கள் என்றால் உங்களோட அருகில் இருக்கும்போது என்ன செய்யலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா கடவுள் எனக்கு என்னது பேசுவார். எனக்குள்ள இறங்கி கடவுள் வார்த்தைங்கிறது எனக்குள்ள இறங்கி இங்கிருந்து ஒரு வார்த்தை தான் பேசுவாரு. அவங்க நன்மையா இருக்கலாம். தயவு செய்து நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். 6/7/2023 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. தேசத்தின் அதிபதியானவன் ஜனங்களுக்கு விரோதமாகவே தான் தோன்றித்தனமாகவே அரசாட்சி புரிகிறான். அவனை சுற்றிலும் பரிதானக்காரர்கள், அவனும் பரிதானக்காரன். வேதனைப்படுவானவன், அவனை சுற்றி உள்ளவர்களும் வேதனைப்படுவார்கள். பரிதானம் பரிதானம் பரிதானம், வேதனை வேதனை வேதனை. தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். மரணம் அவனுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். அவனது உறவினர்கள் அனைவரது கிரியைகளை அறிந்தவனான். அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை அறிந்தவனான். பாவம் இத்தேசத்தின் ஜனங்கள், பாவம் இத்தேசத்தின் ஜனங்கள், பாவம் இத்தேசத்தின் ஜனங்கள். கடவுளின் வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல. இத்தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது, இத்தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது, இத்தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. தமிழ்நாடு கெட்டு போய் கிடக்குது. பால்பட்டுனா கெட்டு போய் கிடக்குது. பாலஞ்சு கிடன்னு சொல்லுவாங்க, பாலஞ்சு கிடன்னு சொல்லுவாங்க. கெட்டு போய் கிடக்கிறது. இது என்ன வார்த்தைகள் அல்ல, கடவுள் வார்த்தை. இங்க என்ன நடக்குன்னு கடவுள் தெரியும். அரசியல்வாதி என்ன செய்யறாங்க, அமைச்சர் என்ன செய்யறாங்க, எதிர்கட்சிக்காரங்க என்ன செய்யறாங்க, தேர்தலை பற்றி யார் யார் என்ன செய்யறாங்க, கடவுள் தெரியும். சொல்ற வார்த்தை. தேசத்தின் அதிபதியானவன் ஜனங்களுக்கு விரோதமாகவே தான் தோன்றித்தனமாகவே அரசாட்சி புரிகிறான். நான் என் வார்த்தை இல்லைங்க, இதே தான் தோன்றித்தனமாகவே அரசாட்சி செய்கிறான்னு டொனால்ட் பார்த்து சொன்னார், கடவுள் சொன்னார். டொனால்ட் பார்த்து சொன்னார். அது மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு விரோதமாகவே தான் தோன்றித்தனமாகவே அரசாட்சி செய்கிறார். அவனை சுற்றிலும் பரிதானக்காரர்கள், அவனும் பரிதானக்காரன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுற்றிலும் லஞ்சம் வாங்குற நிறைய இருக்காங்க. அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் எல்லாமே லஞ்சம் வாங்குறவங்க, அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறவங்க. இது என் வார்த்தைகள் அல்ல, கடவுள் வார்த்தை. அவனை சுற்றிலும் பரிதானக்காரர்கள், அவனும் பரிதானக்காரன். மு.க. ஸ்டாலினோட லஞ்சம் வாங்குறவர். கடவுள் சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா என்பது உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நான் கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன். எனக்கு தெரியாது. நான் அரசியல்வாதி அல்ல.
எந்த ஊடக நெறியாளரும் அல்ல, எந்த இது நான் கடவுள் வார்த்தை சொல்றேன். நான் வேதனைப்படுவான் அவன், அவனை சுற்றிலும் முழு வேதனைப்படுவார்கள். மு.க. ஸ்டாலின் வேதனைப்படுவார், சுற்றி இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாம் வேதனைப்படுவார்கள். எப்படின்னு எனக்கு தெரியாது, கடவுள் தான் கேட்கணும். பரிதானம் பரிதானம் பரிதானம், வேதனை வேதனை வேதனை. லஞ்சம் 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 வாங்கினா வேதனை வேதனை வேதனை. வாங்குவோம், நல்லா இருக்கும், சாப்பிடலாம், பின்னாடி என்னென்ன விளைவுகள் வரும், என்ன தீமைகள் வருங்கிறது எனக்கு தெரியாது, கடவுளுக்குத்தான் தெரியும். இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஒரு நாள் நெருங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். சிறையிருப்பு மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும், கொடுக்கப்படும் 3 தடவை. மரணம் அவனுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். எப்போன்னு தெரியாது. அதே எப்ப முடிவு வரும் எனக்கு தெரியாது. சிறையிருப்பு எப்ப கொடுக்கப்படும் எனக்கு தெரியாது. மரணம் எப்ப கொடுக்கப்படும் எனக்கு தெரியாது. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவனது உறவினர்கள் அனைவரது கிரியைகளை அறிந்தவன் நான். மு.க. ஸ்டாலின் அவர்களின் உறவினர் சொந்தக்காரர் இருப்பாங்கல்ல, அவருடைய சுத்தி மகன் மகன் மகள் மகன் மகன் மருமகள் மகள் மருமகன் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரர் இருப்பாங்க. அவங்களுடைய கிரியைகள் என்னென்ன செய்யறாங்க அவர் பார்க்கிறாரு. அதுதான் சொல்றாங்க, யாரும் அறியாமல் செய்யும் தவறுந்து ஏமாற்றும் நிலையை மாற்றுங்கள். இது கடவுள் வார்த்தை. ஒரு ஏதோ படத்தில் கழிப்பட்ட பாட்டு வசனம். கடவுள் சொல்ல வார்த்தை யாருமே பார்க்க நினைக்காதீங்க. இங்க இவரை சரி கட்டிடலாம், அவரை சடிக்கலாம், எல்லாத்தையும் சொல்றேன். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாமே சொல்றேன். நான் யாரும் பார்க்கல, நம்ம தெரியாம லஞ்சம் வாங்கிட்டோம், தெரியாம கொள்ளடிச்சிட்டோம் நினைக்காதீங்க. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த கடவுள் தான் என்னோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இங்க பார்த்தா தெரியாது, அங்க பார்த்தா தெரியாது, மேல பார்த்தா எல்லாரும் தெரியும். இன்டர்நெட்டுக்கு மேல பல கோடி மைல் உயரத்துல கடவுள் இருக்கிறார், பிரம்மன் இருக்காங்க பார்க்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். இது என் வார்த்தைகள் அல்ல. என் மேல் யார் கோபம் கொள்ளாதீர்கள், என் மேல் யார் கோபம் கொள்ளாதீர்கள். அவரது உறவினர்கள் அனைவரது கிரியைகள் அறிந்தவனா கடவுளை பார்க்கிறாரு. அவருக்கு செய்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் அறிந்தவனா. உறவினர்கள் செய்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் அறிந்தவர் கடவுள். பாவம் இத்தேசத்தின் ஜனங்கள், பாவம் இத்தேசத்தின் ஜனங்கள், பாவம் இத்தேசத்தின் ஜனங்கள். இந்த தேசத்தின் ஜனங்கள் பாவம். சொல்லுமா, ஐயோ பாவம் பாவம். இந்த ஜனங்கள் தான் பாவம். எல்லாரும் எல்லா அரசியல்வாதியும் ஏமாற்றி கொண்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் நல்லவன் சொல்ல முடியாது. அவங்களை பற்றி கடவுள் என்ன பேசியிருக்காரு, அப்போ போட்டிருக்கேன் நான். இப்போ உள்ளவங்க அரசியல்வாதிகள் யாருமே நல்லவங்க இல்லைன்னு கடவுள் சொல்றாரு. 7/7/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுக்கிட்டிக்கட்டன் தொட்டம் விவாதம் மற்ற தராட்டே मेरे कहता होती ஓஹே டெபோதட தொட்டமே தேசத்தின் நலனுக்காகவே தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்க தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் பரிதானம் 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 அவனுக்கு அதுவே பிரதானம். பரிதானம் அவனுக்கு விரோதமாகவே பரிதானம். பரிதானத்தினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலகும். பரிதானத்தாலே சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். பரிதானத்தாலே மரணம் அவனுக்கு கொடுக்கப்படும். பரிதானத்தாலே
பாவத்தின் சம்பளம் மரணம், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான் இத்தேசத்தின் அதிபதியானவன். பாவத்தை விட்டு விலகி விடுவது அவனுக்கு நலமாயிருக்கும். அவன் மேல் நான் இரக்கம் கொள்ள ஏதுவாக இருக்கும். பாவத்தை விட்டு பரிதானத்தை விட்டு அவன் விலகி விடுவது அவனுக்கு நலமாய். இதன் அர்த்தம் என்னவென்றால், தேசத்தின் நலனுக்காகவே, தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டின் நலனுக்காகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி இருக்கிறார். மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார் எனக்கு தெரியாது, எனக்கு கடவுள் தெரியும். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் கடவுள் வார்த்தை. தமிழக மக்களுக்கு விரோதமாகவே மு க ஸ்டாலின். பரிதானம் பரிதானம் பரிதானம், அவனுக்கு அதுவே பிரதானம். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுவே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமானது. கடவுள் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியாது. மு க ஸ்டாலின் அவர்களும் சுற்றி உள்ள அமைச்சர்களும் அதிகாரிகளும் என்ன செய்கிறாங்க எனக்கு தெரியுமாங்க? நான் சொல்ல முடியுமாங்க? நான் அரசியல் இல்லைங்க, எதிர்கட்சிக்காரன் கிடையாதுங்க. அவர் மனிதன், கடவுள் மனிதன். கடவுள் என்னோடு நேரம் பேசக்கூடியவர், நான் அவரோடு நேரம் பேசுகிறவன். கடவுளின் குமாரன் நான். இயேசு கிறிஸ்து எப்படி பூமிக்கு வந்தாரோ அதே மாதிரி நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். நான் கடவுள் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து கடவுள் வார்த்தையை அவ்வளோ சொன்னார், யாரும் கேட்கல. இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. தனிப்பட்ட மனுஷனை போய் பேசியிருக்கிறார். பரிதானம் பரிதானம் பரிதானம், அவனுக்கு அதுவே பிரதானம். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், மு க ஸ்டாலினுக்கு அதுவே முதன்மையானது. பரிதானம் அவனுக்கு விரோதமாகவே பரிதானம். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் மு க ஸ்டாலினுக்கு விரோதமாக லஞ்சம். அந்த லஞ்சத்தினால எல்லா பணம் வருகிறது. அந்த லஞ்சம் பணம் வாங்குறான்னு தெரியும், எனக்கு தெரியாதுங்க. என்னை பற்றி தப்பா நினைக்காதீங்க. கடவுள் வார்த்தை லஞ்சம், அந்த லஞ்சம் வாங்குற காரணத்தினாலே அதுவே மு க ஸ்டாலின் விரோதமாக இருக்கிறது. லஞ்சம் லஞ்சம் தான் அவருக்கு இந்த வாதையை கொடுக்கிறது. மகனின் மரணம், மனைவிக்கு வாத, ஒரு பதவி போறது, சிறையிருப்பெல்லாம் கொடுக்கறது லஞ்சம் தான் கொடுக்க போகுது. அது எந்த வடிவத்திலும் எனக்கு தெரியாது, யார் மூலமும் எனக்கு தெரியாது. அழகா சொல்லிட்டாரு. பரிதானத்தினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு விலகும். லஞ்சத்தினாலே மு க ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி அவரை விட்டு விலகும். இதெல்லாம் எழுதியிருக்கிறது, நடக்கும்போது பார்த்துக்கொள்ளலாம். அது தப்பிக்கணும்னா சொல்லுங்க. பரிதானத்தாலே சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த லஞ்சத்தினாலே மு க ஸ்டாலின் சிறையிருப்பு கொடுக்கப்படும். பரிதானத்தாலே மரணம் அவனுக்கு கொடுக்கப்படும். மரணம் எப்போதும் தெரியாது. இந்த பதவி போறது, சிறையிருப்பு, மரணங்கிறது எனக்கு எப்போதும் தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். நான் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். பரிதானத்தாலே மரணம் அவருக்கு கொடுக்கப்படுது. மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மரணம் கொடுக்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம், இத்தேசத்தின் அதிபதியினுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாத்தையும் ஜெயலலிதா சொன்னதாக பாவத்தின் சம்பளம் மரணம் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது என்பது கடவுளுக்கு தான் தெரியும். பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான் இத்தேசத்தின் அதிபதியானவன். எனக்கு தெரியாது சார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, கையெடுத்து கும்புறேன், தப்பா நினைக்காதீங்க. சொன்ன வார்த்தை சொல்றேன். நான் ஒரு நேரம் சொல்ல முடியாது, உங்களை பார்க்க விட மாட்டாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. யாரா பணம் சொல்லுவீங்க நீங்க? இந்த மாதிரி பேசுறதை என்னால் பேச முடியும். ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாரு, கடவுள் வார்த்தை உலகத்திற்கு கொண்டு சேர்க்க சொல்லியிருக்கிறாரு. தப்பா நினைச்சிக்காதீங்க. நீங்க என்ன செய்றீங்கிற பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க, அதை நான் பேச விரும்பல. நான் டிவியில போடுறாங்க, யூடியூப் சேனல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை நான் பேச விரும்பல. நான் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். அவர் நீங்க செய்வதை என்னிடம் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். அதை விட்டு விலகுங்கள். அது கொடுக்குறாரு. அடுத்து வந்து கடவுள் வார்த்தையை பாருங்க. பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான் இத்தேசத்தின் அதிபதியானவன். மு க ஸ்டாலின் அவர்கள் பாவம் செய்கிறார், பாவம் செய்கிறார். பாவத்தை விட்டு விலகி விடுவது அவனுக்கு நலமா இருக்கும். இதான் என் மனைவி அதான் சொன்னாரு. என் மனைவிட்ட முதல்ல சொல்லும்போது, உன் தாய் தந்தை சகோதர சகோதரி உற்றார்களை விட்டு விடைவிடும் நலமாயிருக்கும், அவர்களோடு நீ உறவாடாதே, உறவாடினா நான் எடுப்போம் சொன்னார். இதுதான் என் மனைவியை குறித்து அவர் போட்ட கண்டிஷன். அதுக்காக அவர் சொல்றேன். நான் மனைவி சொல்லும்போது, நீ உங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி சொந்தக்காரங்க பேசாத, என் மகளோட மட்டும் பேசிக்கிட்டு அப்படி பேசினா ஆள் எடுப்பேன் சொன்னா. நேரம் சொன்னாரு, வசதிக்கு போட்டுக்க பாருங்க. நீங்க அது தனியாக தாரேன். நான் இப்படி பிள்ளை லிஸ்ட் தார பாருங்க. நீங்க பாருங்க. அதை கேட்கலவா
ஆவி எடுத்தாரு. என்ன சொன்னாரு? உன் ஸ்திரீயானவள் உனக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறான், ஆவி எடுப்பாரு. அவர்கிட்ட மனைவி சொன்னாரு, என் நேச குமாரத்தியே, என் குமாரனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய். அவன் சொன்னதை நீ கேட்டு நடக்கவே என்ன ஆவி எடுப்பா பண்ணாரு. கேட்கல. எனக்கு தெரியாமலே அம்மா அப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதான் சொன்னா கடவுள் சொன்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா ஆவி எடுத்துட்டாரு. இதான் நடந்தது. அதைத்தான் இப்ப சொல்லுங்க. நானு பாவம் செய்கிறான் நீங்க பாவம் செய்றீங்க சார். கடவுள் சொல்ற வார்த்தை, பாவத்தை விட்டு விலகி விடுறது நலமா இருக்கும். இந்த செய்கிற பாவம் என்ன பாவம் செய்யறது தெரியாது, கடவுள் தெரியும். விட்டு விலகினா உங்களுக்கு நலமா இருக்கும், உங்க குடும்பத்துக்கு நலமா இருக்கும். அவன் மேல் நான் இறக்கம் கொண்டு ஏதுவாக இருக்கும். நீங்க பாவத்திட்டு விலகிட்டீங்கன்னா உங்க மேல கடவுள் இறக்கம் கொள்ள ஏதுவாக இருக்கும். அதுன்னு சொல்லல. அது நீங்க அதாவது உங்களுடைய பதவி பறிப்பு, உங்களுடைய சிறையிருப்பு, உங்கள் மரணம், உங்களோட மகன் உதயநிதி ஸ்டாலின் மரணம், மனைவின் வாதை, இதெல்லாமே நீங்க செய்யற பாவத்தான் வர்றது. இதை விட்டு நீங்க விலகினீங்கன்னா நலமாக இருக்கும். உங்கள் மேல் கடவுள் இறக்கம் கொள்ள ஏதுவாக இருக்கும். பாவத்தை விட்டு என்ன பாவம் தெரியாது, பத்தானத்தை விட்டு நீங்க லஞ்சம் வாங்குறேன்னு தெரியாது, அவன் முக ஸ்டாலின் விலகி விடுவது அவன் நலமாக இருக்கும். நீங்க விலகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்க. கடவுள் வார்த்தை, நான் எதுவும் சொல்ல முடியாது. கடவுள் வார்த்தை. கடவுள் உங்களை பற்றி இன்னும் கூறுகிறார். இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்களை பற்றியும், சசிகலா அவர்களை பற்றியும், ஓபிஎஸ் பற்றியும், எடப்பாடி பழனிசாமி பற்றியும் சொன்னாரு. உங்களை பற்றி சொன்னாரு. ஏன்னா நீங்க அதிகாரத்தை நிறுத்தி முதலமைச்சர் இருக்கீங்க. நீங்க சாதாரணமாக சொல்ல மாட்டாரு. கடவுள் சொன்ன வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நான் படிச்சு பாருங்க. நீங்க நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் உங்க சேரிட்டியெல்லாம் கலந்து உங்க சேரிட்டியோட கலந்து பேசுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு பாருங்க. உங்க சந்தேகம் தான் என்னை கூப்பிடுங்கள். நான் உங்களுக்கு சந்திக்க தயாராக இருக்கிறேன். மேற்கண்ட 5 தீர்க்க தரிசனங்களும் என் தேவனாகிய கர்த்தர் என்ன குறித்து தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறேன், கேட்டிருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல, கடவுள் வார்த்தை. இதற்கு நான் பொறுப்பு அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. மதிப்புக்குரிய வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தது கடவுள். முக ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். எபிசோடு 64 போட்டிருந்தேன், அதை பாருங்க. அதற்கு பின்பாக உங்க பதவியை விட்டு விலக்குவேன், சிறையிருப்பு கொடுப்பேன், வாதை கொடுப்பேன், மரணத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் மகனின் மரணத்தை கொடுப்பேன், உங்கள் தந்தை மரணத்தை பார்த்த நீங்கள் உங்கள் மகனின் மரணத்தை பார்ப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடியவர்கள் மரணத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. உங்கள் மரணத்துக்கு முன்பாக அவர் மரணத்தை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக துர்காசின் அவர்களுக்கு வாதையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, கொடிய வாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவை எல்லாமே என் தேவனாய் கேட்ட கடவுளின் வார்த்தைகள். இவைகளிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறது, எதற்காக இதெல்லாம் கொடுக்கிறார், என்னென்ன செய்றீங்க, ஏதாவது சொல்றாரு அவரு. அது உண்மையா போய் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஒரு சோசியரை போறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, முதல்ல போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு நன்மை 1 கோடி ரூபாய் கிடைக்குன்னு சொல்றாரு, சந்தோஷமா இருப்பீங்க. அவர் சோசியலே சொல்லிட்டாருன்னா 1 கோடி கிடைச்சிடும், சந்தோஷப்படுறீங்க. அப்புறம் 1 வருஷம் இப்போ பார்க்க போறீங்க. நீங்க உங்களுக்கு அந்த நோய் வரும், இந்த நோய் வரும், உங்க மகன் செத்து போகப்பட அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்புறம் கோப்படுவீங்களா? சோசியமா கோப்படுவீங்களா? அந்த சோசியல் பண்ணவன் தான் நான். கடவுள் முதல்ல உங்களை பற்றி பேசினாரு. இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி பேசவே இல்லை. ஜெயலலிதா மரணத்துக்கு பின்பாக தான் பேசினாரு. முதல்ல பேசினாரு, முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. இப்போ பதவி கொடுத்த அப்புறம் தான் உங்களை கோப்படுறாரு. நீங்க என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது, ஆனா அவர் தெரியும். கடவுள் இருக்கிறார், நம்புங்கள். முக ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, துர்கா ஸ்டாலின் நம்புவார்கள். ஆனா எந்த கடவுளும் தெரியாது. இங்குள்ள கடவுளை பார்த்துருப்பாங்க. அவர் மேல இருக்கிறாரு. கடவுளை நீங்க பார்க்க முடியாது, மேலே இருக்கிறார். அவர் கண்ணை மூடி தான் கும்பிட முடியும், மேலதான் பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, நாங்க மதத்தை பற்றி பேசல, கடவுளை பற்றி பேசல, மேல உள்ள கடவுள் என்னோடு பேசுகிறார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நான் தெரிந்து கொள்ளுங்கள், எப்படி தப்பித்துக்கொள்ளாருன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் கூறுகிறேன். கடவுள் எனக்குள்ளாக இறங்கி ஒருத்தர் பேசுவார். சோசியல் பண்ண சோசியம் சொல்ற மாதிரி கடவுள் எனக்காக இறங்கி பேசுவார். உங்களை பேசுவார். என்னென்ன செய்றீங்க, அதை செய்யாதீங்க, செய்யாதீங்க பாரு. இதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நான் உங்க மகன் உயிரை காப்பாற்றுறேன், உங்களுக்கு உங்க ஆட்சியை காப்பாற்றுறேன், உங்களுக்கு நோயெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லுவார். அப்படி நம்புறேன் நான். நீங்கள் என்ன செய்ய எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு தேவை என்றால்
இதை பார்த்து யாராவது உங்களுக்கு சொன்ன அப்படி சொன்னாங்கன்னா எபிசோட் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் 61 எபிசோட் 61 62 பார்ட் 1 62 இது எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி மனைவி மரணம், ஜெயலலிதா மரணம், சசிகலா அவர்களை பற்றி ஓபிஎஸ் பற்றி எல்லாம் போட்டெல்லாம் பார்த்துட்டு உண்மையும் தெரிஞ்சா என்னை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களை விளக்கம் தயாராக இருக்கிறேன். பரிகாரம் என்னன்னு சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.